சர்வதேச அளவிலான ஜவுளி இயந்திரங்கள், உதிரி பாகங்கள் குறித்த கண்காட்சி இன்று கோவை கொடிசியா வளாகத்தில் துவங்கியது. கோவை கொடிசியா வளாகத்தில் இன்று சர்வதேச அளவிலான ஜவுளி இயந்திரங்கள், உதிரி பாகங்கள் குறித்த கண்காட்சி துவங்கியது. சுமார் 1500 கோடி அளவிற்கு வர்த்தகம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் இக்கண்காட்சியின் துவக்க விழா சிறப்பு விருந்தினராக கோவை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றியும் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அனைவரது மத்தியிலும் பேசிய தென்னிந்திய பஞ்சாலை சங்கத்தின் தலைவர் எஸ்.கே. சுந்தர்ராமன் கூறுகையில், நாட்டில் ஜவுளி என்பது மிக முக்கியத்துவத்தில் ஒன்றாக உள்ளது. அத்தகைய ஜவுளி ஆலைகள் ஒவ்வொரு வருடமும் ஆண்டு மொத்த விற்பனையில் 3% வரை உதிரி பாகங்கள் வாங்குவதற்கும் 4 முதல் 6% வரை ஜவுளி இதழ்களை புதுப்பிக்க ஜவுளி தொழில்துறையினர் செலவினம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஜவுளி தொழில்துறையினருக்கு ஒரே கூரையின் கீழ் அனைத்து இயந்திரங்களும் கிடைக்கும் வகையில் இன்று சர்வதேச அளவில் இங்கு கண்காட்சி நடத்தப்படுகிறது. குறிப்பாக உள்நாட்டிலேயே குறைந்த விலையில் இயந்திரங்களையும் உதிரி பாகங்களையும் உற்பத்தி செய்வோரை ஊக்குவிப்பதும் நோக்கமாக கொண்டு இந்த கண்காட்சி காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது என்றார். இந்த கண்காட்சியில் தமிழகம் மட்டுமின்றி குஜராத், மராட்டியம், மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்தவர்கள், பல மாநிலங்களை சேர்ந்தவர்கள், 240 ஜவுளி இயந்திர தயாரிப்பாளர்கள் பங்கு பெற்றுள்ளதாக தெரிவித்தார். 1500 கோடிக்கு மேல் வர்த்தகம் நடைபெறும் என்றும் சுமார் 1 லட்சம் மேல் பார்வையிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் பிற நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் கோவை செய்தியாளர் சீனிவாசனுடன் உங்கள் தவசி ரமேஷ். Former chairman of SIMA, committee members of SIMA, friends from all related textile associations, distinguished exhibitors, both from within India as well as from various countries from around the world, invitees, media, ladies and gentlemen, good morning to all. It's the 14th edition of... Thank you. Opportunity to Dr. Sundararaman, Mr. Durai, and Mr. Srinivasan, and the other dignitaries on the dais. Colleagues from the textile associations. For me to have been invited, basic industry, it employs a lot of people. It is an old industry, and we are looking. Thank you. I request SIMA Chairman Dr. S.K. Sundararaman sir to again come forward and. Chairman earlier, this was started as a textile spares exhibition called Textiles in the year 2001, thanks to the vision of our past chairman, Sri Manikam Ramaswamy and Sri Vijay Venkaswamy. Over a period of 23 years, this fair has grown to include not only the textile machinery and spares, but also textile products from yarns to apparels and to finished garments. Thank you, sir. I request SIMA Deputy Chairman Mr. Thurai Palanisamy to again welcome Mr. Big round of applause for 2024 souvenir. Conveniently for me and for you. ஸோ தமிழும் ஆங்கிலமும் கலந்து நான் பேச போகிறேன். இன்றைக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. என்ன என்று கேட்டால், ஒரு பெரிய ஜனநாயக திருவிழா. தேர்தல் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஐ எம் வெரி ஹாப்பி டு அட்டெண்ட் திஸ். சார் இங்கே பாருங்க சார், அப்படி பாருங்க சார். நான் கட் பண்ண வேண்டாம், இங்கே பாருங்க. ஓகே
சார் தம்பிடே சார் மிஷின் பாருங்க சார் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் சவுத் இந்தியா டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷனுடைய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மீட்டிங் நடந்தது. ஒரு டெக்ஸ்டைல் ஸ்பேர்ஸினுடைய உதிரி பாகங்களை பற்றி ஒரு கண்காட்சி. இது வருஷம் நடக்கிறது. இந்த வருஷம் வந்து தேர்தலுக்கு பிறகு இப்போ தான் முதல் தடவை நடக்குது. நான் எம்பியாக பொறுப்பேற்ற கொண்ட பிறகு இப்போ முதல் முறையாக நடக்குது. இப்போ இவங்களும் பல கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். பழைய மாதிரி கோவையில் வந்து எப்படி ஒரு செழிப்போட நூற்பாலைகள் இருந்தோ அதே மாதிரி போகணும். அதற்கு உங்கள் உதவி தேவை, அரசாங்கத்தின் உதவி தேவை அப்படின்னாங்க. கண்டிப்பாக இது குறித்து பாராளுமன்றத்தில் வந்து நாங்கள் இதை பற்றி குரல் எழுப்புவோம். சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் அதிகாரிகளிடத்தில் பேசி இந்த துறைக்கு என்ன செய்ய வேண்டுமோ கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறோம். இழந்த பொலிவை, அதாவது பொலிவிழந்து வருகின்ற இந்த நூற்பாலை தொழிலை பொறுத்த வரைக்கும், உதிரிப்பாகல் தொழிலை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அதே பொலிவை நாங்கள் தேர்தலில் சொன்ன மாதிரி இதற்காக நாங்கள் கண்டிப்பாக ஒத்துழைப்போம். முதல்வர் அவர்கள் இதை குறித்து முதல்ல பேசியிருக்கார். கோவைக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லி முதல்வர் இடத்திலும் சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். அதுவும் நாங்கள் போய் பேச போகிறோம். மத்திய அரசிடம் இன்னும் பேசுவோம். இதுதான் வந்து அவங்க வச்ச கோரிக்கை. இதை பற்றி சிறப்பாக பிற்காலத்தில் பேசிக்கொள்ளலாம். கொஞ்சம் வரி விதிப்புகள் பிரச்சனை, கொஞ்சம் கரண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அது இன்னும் முழுசாக தெரியல. அதை அவங்ககிட்ட பேசி அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிக்கலாம். ஆமாம், அது வந்து அமைச்சர்கிட்ட தான் பேசணும். அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பிரச்சனை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முறையில் வேறு இதுதான் கொடுத்தாங்க. வேறு சில பிரச்சனைகள் பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் இருக்குது. அதை மட்டும் பேச போகிறேன். மற்றதெல்லாம் அப்புறம் சரி பார்க்கலாம்.